ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் ஒரு சினிமா ஈவெண்ட் எப்படி ஒரு செகண்டில் சர்ச்சையாக மாறுச்சு அப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹைதராபாத்தில் நடந்த தி ராஜசாப் படத்தோட சகானா சாங் லான்ச் ஈவெண்ட்டில் பிரபாஸ், தமன், விஷால் வாய்ஸ் எல்லாம் ஹைப்பு தான். ஆனால் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசப்பட்ட விஷயம் வேற. இந்த படத்தில் ஹீரோயின்ஸாக நடிக்கிறவங்க நித்தி அகர்வால், மாளவிகா மேனன், ரித்திக் குமார். இதில் நித்தி அகர்வாலுக்கு நடந்த சம்பவம் தான் இப்போ பெரிய டாக்கிங் பாயிண்டாக இருக்குது. சாங் லான்ச் முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் ஏறி நிறைய பேர், குறிப்பாக யங் பாய்ஸ் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்க நிறைய பேர் நெருக்கமாக வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனாக மாறிச்சு. உடனே அங்கிருந்த செக்யூரிட்டியை தலையிட்டு அங்கிருந்த வெளியே கொண்டு போனாங்க. உடனே ஹைதராபாத் போலீஸ் நேரடியாக லூலு மால் மேனேஜ்மெண்ட் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. காரணம், சரியான செக்யூரிட்டி ஏற்பாடு இல்லை. ஒரு சினிமா ஈவெண்ட்ல குறிப்பாக முன்னணி நடிகை வரும்போது இந்த மாதிரி மினிமம் செக்யூரிட்டி கூட இல்லாம இருந்தா யாரு பொறுப்பு? இதுக்கு பிறகு பாடகி சினிமாயி ஓப்பனா கிராண்ட் கல்ச்சர் இல்லை, இது தவறான நடத்தை என்ன கடுமையாக கண்டிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒருத்தருடைய பர்சனல் ஃபேஸை மீறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு நடிகை ஸ்டேஜில் என்ன அவங்க பொது சொத்து கிடையாது, மரியாதை இல்லாமல் நடக்கிறது ரேஸ் கிடையாது. இந்த ஈவெண்ட் மூலமா இன்னொரு விஷயம் கிளியரா தெரியுது. ஈவெண்ட் ஆர்கனைசர், மால் மேனேஜ்மெண்ட் இரண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஸ்டார் பவர் இருக்கணும் தெரிஞ்சே சரியான பாதுகாப்பு இல்லைன்னா ஈவெண்ட் நடத்தினா இப்படிதான் முடியும். இப்போ வரைக்கும் நித்தி அகர்வால் எந்த அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா சைலன்ஸ் கூட நிறைய விஷயங்கள் சொல்லுது. தி ராஜசபா படம் வர தேதி January 9, 2026. ஹாரர் காமெடி ஜானர். பிரபாஸ் பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டான்ஸாக இருங்க, ஆனால் எல்லை தெரியணும். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.